ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் CA360. இன்னைக்கு நாம மே 13 மற்றும் 14 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு கவனமா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல நம்மளுடைய டேப் IAS அகாடமி மற்றும் டேப் CA360 ஆகிய 2 சேனலில் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸில் டேப் CA360 அல்லது டேப் IAS அகாடமின்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்திய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு அறிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய டேப் IAS அகாடமி தலைமையகமான தென்காசியில் எதிர்வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஏர்லி மார்னிங், அதாவது கல்லூரிக்கு போகக்கூடிய இல்லை வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து தங்களுடைய காலை நேரத்தை, அதாவது போட்டித் தேர்வுக்கும் சைட் பை சைடு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காம இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் காலை நேரங்களை அதை உகந்த நேரமாக மாற்றிக்கொள்வதற்காக நம்ம டேப் IAS அகாடமி தலைமையகமான தென்காசியில் எதிர்வரக்கூடிய மே 18ஆம் தேதியிலிருந்து ஏர்லி மார்னிங் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிராஷ் கோர்ஸாக சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட வகுப்புகள், 300க்கும் மேற்பட்ட பாட வேலைகளில் 2000க்கும் மேற்பட்ட டெஸ்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மென்டாரிங் பை கவர்மெண்ட் ஸ்டாஃப், அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, டே ஷீட் கொடுப்பாங்க. அனுபவம் வாய்ந்த மூத்த ஆசிரியர் பெருமக்களை கொண்டு உங்களுக்கு பாடங்கள் நடத்தப்படும். இதற்கான அட்மிஷன் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஃபோன் நம்பர் 95 97 58 73 00. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவையான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுபோக அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். அப்புறம் திரும்ப தகவல் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய டேப் IAS அகாடமி தலைமையகமான தென்காசியில் எதிர்வரக்கூடிய மே 18ஆம் தேதியிலிருந்து TNPSC ஏர்லி மார்னிங் பேட்ச், குறிப்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வு தயாராகக்கூடிய மாணாக்கர்களுக்காக ஒரு நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். நாம் இந்த நடப்பு நிகழ்வுல முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநாவினுடைய சாலை பாதுகாப்பு வாரம். உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் அதிகமான நபர்கள் இறந்து போகிறதுக்கான ஒரு காரணமாக எது அமைதுன்னு சொன்னால் விபத்துக்கள் அமைகிறது. சாலை விதிகளை சரியான முறையில் ஃபாலோ பண்ணாதன் காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருவாரியான இடங்கள்ல வந்து இந்த விபத்துகள் நடைபெறுகிறது. உலகளவில் அதிகமான நபர்கள் வந்து சாலை விபத்துகளில் இறந்து போகிறாங்க, தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீடித்த ஒரு பெரும் துயரமாக உங்களுக்கு அமைந்து விடுகிறது. இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாலை விபத்துக்கள் ஒரு முன்னணி நாடாகவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். இத்தகைய சூழ்நிலையில் தான் மக்களுக்கு மத்தியில் சாலை பாதுகாப்பு குறித்த புரிதலை, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஐநாவால் இந்த மே 2வது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐநா உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மே 8ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு இந்த வாரம் அனுசரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்புறம் நம்மளுக்கு என்னோட தகவல் என்னன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் உலக நாடுகளுக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியில் சாலை விதிகளை சரியான முறையில் பராமரிக்கணும், அதாவது பின்பற்ற வேண்டும். சாலைகளில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பிரயாணத்தை மேற்கொள்ளணும். இது குறித்த ஒரு புரிதலுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநாவினுடைய உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் மே மாதத்தினுடைய 2வது வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு மே 8லிருந்து 14 வரைக்கும் இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தவாக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவாக வந்து 108 இடங்களில் கைப்பற்றி இருந்தாங்க. அதில் விஜய் அவர்கள் வந்து 2 இடத்துல வின் பண்ணனால ஒன்றை ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அப்போ அவங்களுடைய எண்ணிக்கை 107ஆக மாறிச்சு. இதில் மற்றொரு தொகுதியில் MLA பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓட்டுல ஜெயிச்சிருப்பாரு. அதை எதிர்த்து தோல்வி அடைந்த முன்னாள் அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சொன்னால் வழக்கு தொடர்ந்துருப்பாரு. அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அவர் வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓட் பண்ணுறதுக்கு தடை வச்சிருப்பாங்க. அப்போ 108லிருந்து 107 மாதிரி 106ஆக குறைஞ்சிருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாரு. ஆளுநர் வந்து 13ஆம் தேதிக்குள்ள வந்து அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லியிருப்பாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக தீர்மானம் ஒன்று வந்து முதலமைச்சர் கொண்டு வருவார். அதன் மேலே வந்து உறுப்பினர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டெடுப்பு நடத்தப்படும். அந்த ஓட்டெடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவாக அரசுக்கு சற்றேறக்குறைய 144 ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தவாக ப்ளஸ் அதுபோக நம்ம சொன்ன காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுபோக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய யூனியன் முஸ்லீம், இவங்க ஆதரவு. அதுபோக கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ADMKவே 2 டீமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் பிரிஞ்சுட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ADMKலேருந்து ஒரு 25 நபர்களுடைய ஆதரவு யாரு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் தவாக அரசு கிடைச்சிருக்குது. அந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற அந்த
அறுதி பெரும்பான்மைக்கான சூழல்ல அந்த வாக்கெடுப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 144 வாக்குகளை பெற்று அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா தப்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 118 தான் அறுதி பெரும்பான்மை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது கூடுதலாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. அடுத்து ஏடிஎம்கேல மற்றும் ஒரு பிரிவு, ஏடிஎம்கே 2 பிரிவா பிரிஞ்சிருக்குது. அதுல வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர் தலைமையிலான அந்த டீம் பார்த்தீங்கன்னு சொன்னா 22 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுல நடுநிலை ஒரு 5 பேர் வகிச்சாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாமக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நடுநிலை வகிச்சாங்க. அதுபோக திமுக அவங்க கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 144 வாக்குகளை பற்றி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா ஃப்ளோர் டெஸ்ட்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வந்து தப்பித்து இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்ப நமக்கு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில தங்களுடைய ஆட்சிக்கான பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக நடத்தப்பட்ட அந்த வாக்கெடுப்புல முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தபாக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறாங்க. சற்றேறக்குறைய ஆதரவாக 144 வாக்குகளும் எதிர்த்து 22 வாக்குகளும் 5 பேர் பார்த்தீங்கன்னா நடுநிலையும் வச்சிருக்கிறாங்க. திமுக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத, அதாவது இந்த அறுதி பெரும்பான்மைக்கான ஓட்டெடுப்பு புறக்கணிச்சு வெளிநடப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பாகுடைய தகவல் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய புதிய முதலமைச்சராக ஹிமந்த விஸ்வ சர்மா என்ன செஞ்சிருக்காரு சொன்னா பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அஸ்ஸாம்ல சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னா அறுதி பெரும்பான்மையோட அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில கடந்த முறை முதலமைச்சராக இருந்த ஹிமந்த விஸ்வ சர்மா தொடர்ந்து 2வது முறை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா மாநிலத்தினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவரோட 4 அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பார்த்தீங்கன்னு சொன்னா பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பொறுப்பேற்றவங்கள ஒருத்தவங்க யாருன்னு சொன்னா ஒரு லேடி எம்எல்ஏ, அவங்க பேர் வந்து அஜந்தா நியோக். அதாவது அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய நீண்டகால பெண் எம்எல்ஏ அவங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரே பெண் அமைச்சர் அவங்க தான். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸாமினுடைய முதலாவது பெண் நிதி அமைச்சரும் அவங்க தான். இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரங்க தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த அஜந்தா நியோக் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நமக்கு தகவல் என்னன்னு சொன்னா சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அஸ்ஸாமில் பாரதிய ஜனதா கட்சி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 3வது முறையாக வின் பண்ணியிருக்குது பிஜேபி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த முறை முதலமைச்சராக இருந்த ஹிமந்த் விஸ்வ சர்மா தொடர்ந்து 2வது முறையாக அஸ்ஸாமினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க கூட 4 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதுல ஒருத்தங்க யாருன்னு சொன்னா அஜந்தா நியோக். இவங்களுக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொன்னா அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாமினுடைய ஒரே பெண் அமைச்சர் இவங்க தான். அதுபோக நீண்ட கால பெண் எம்எல்ஏ அவங்க. அதுபோக அஸ்ஸாமினுடைய முதலாவது பெண் நிதி அமைச்சரும் அவங்க தான் அப்படிங்கிறது, இன்னும் பல்வேறு சாதனைகள் சொந்தக்காரங்களா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா என்ன பண்ணாரு சொன்னா பதவி பிரமாணமும் ரகசிய பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பாகுடைய தகவல் பார்த்தீங்கன்னா சிபிஐனுடைய இயக்குநராக பிரவீன் சூட் மீண்டும் என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னா அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். அதாவது பிரவீன் சூட் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா 2023 மே 25 நியமிக்கப்படுகிறாரு. ஒரு 2 ஆண்டுகள் பொறுப்புக்கு அப்புறமாக அவருக்கு கூடுதலாக ஓராண்டு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. இப்போ அவருடைய பதவி நிறைவடைய இருந்துச்சு. இப்போ புதிய அந்த இயக்குனர் தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம், அதாவது பிரதமர் மற்றும் நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சியினுடைய தலைவர், அதுபோக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் அடங்கின அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த கூட்டத்தில் பங்கேற்பாங்க. அந்த அடிப்படையில் நியூ டெல்லியில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளில் ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதி சூரியகாந்தி இவங்க 3 பேர் பங்கேற்றாங்க. இதுல ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னு சொன்னா இவரை நியமனம் பண்ணுவதற்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் குறித்து அங்கே பேசப்பட்டது. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து வெளியில சொல்லப்படலை. இத்தகைய சூழ்நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மீண்டும் சிபிஐனுடைய இயக்குநராக பிரவீன் சூட்டுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஓராண்டுக்கு நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்போ முதல் விஷயம், சிபிஐனுடைய இயக்குநராக இருந்த பிரவீன் சூட்டினுடைய பதவிக்காலம் 2வது முறையாக மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். 2023 மே 25 அவர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழக காவல்துறையில உளவுத்துறையினுடைய ஐஜியாக பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்ரா கர்க் அவர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தல் ஆணையத்தால் அவினாஷ் குமார் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தாரு சொன்னா உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டிருந்தாரு. இப்ப தேர்தல் நிறைவடைந்து புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தமிழக காவல்துறையினுடைய உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அஸ்ரா கார்க் பார்த்தீங்கன்னு சொன்னா 2004 ஆண்டை சார்ந்த தமிழ்நாடு பிரிவு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் தமிழ்நாட்டில் பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்காரு. இப்ப தற்போது கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு மண்டல ஐஜியாக பொறுப்புல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல கரூர்ல நடைபெற்ற அந்த
கூட்ட நெரிசல்ல பிரச்சார கூட்டத்துல 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த நிகழ்வுகளில் சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் தான் சிறப்பு அதிகாரியாக நியமனம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டு காவல்துறையோட புதிய உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக PS ராமன் இருந்தாரு. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதுனால அவர் தன்னுடைய பதவி என்ன பண்ணியிருக்காரு சொன்னா ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்திற்கு புதிதாக பார்த்தீங்கன்னு சொன்னா விஜய் நாராயண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விஜய் நாராயண் 2017 to 21 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் அந்த காலகட்டத்தில் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்று அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, ரைட். நம்ம தெரிந்த தகவல் இது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே ரங்கசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்து அவருடைய கூட்டணி பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய தலைமையிலான கூட்டணி வந்து அதிகப்படியான இடங்களை கைப்பற்றிருப்பாங்க. மீண்டும் ஒரு முறை அவர் புதிய முதலமைச்சராக 5வது முறையாக என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னா பொறுப்பேற்றிருக்கிறாரு. யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கணும். அதாவது அதிகப்படியான இடங்களை கைப்பற்றினவங்க துணைநிலை ஆளுநர்கிட்ட போய் ஆட்சி அமைக்க உரிமை கோருவாங்க. துணைநிலை ஆளுநர் அந்த கடிதத்தை என்ன பண்ணுவார் சொன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாரு. குடியரசுத் தலைவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியும். அந்த அடிப்படையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய புதிய முதலமைச்சராக 5வது முறையாக பார்த்தீங்கன்னு சொன்னா என் ரங்கசாமி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். இவருக்கு வந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் என்ன பண்ணார் சொன்னா பதவி பிரமாணம் செஞ்சிருக்கிறார். இவரோட ஒரு சில அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னா பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அப்ப நம்ம நியமனங்கள்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிபிஐயினுடைய இயக்குனராக ஏற்கனவே இருந்த பிரவீன் சூட்டுக்கு மேலும் 1 ஆண்டு காலம் என்ன செய்யப்பட்டு சொன்னா பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து தமிழக காவல்துறையினுடைய புதிய உளவுத்துறை ஐஜியாக வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞராக இருந்த PS ராமன் வந்து ராஜினாமா பண்ணதுனால அந்த இடத்துக்கு புதிதாக விஜய் நாராயண் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து புதுச்சேரியினுடைய புதிய முதலமைச்சராக பார்த்தீங்கன்னு சொன்னா 5வது முறையாக என் ரங்கசாமி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால வந்து அதாவது சர்வதேச செவிலியர் தினம் அனுசரிக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது மே 12ஆம் தேதி ஆண்டுதோறும் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா மாநில அளவில் தேசிய அளவில் பல்வேறு உலக நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறப்பாக பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் நேஷனல் லெவலில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு வந்து தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 பேர் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவர்களால் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறாங்க. சற்றேறக்குறைய 1 லட்ச ரூபாய் பரிசு தொகை உடையது. அதுல இந்த ஆண்டு தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய நர்சிங் காலேஜினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சங்கர் சண்முகம் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா விருது பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். சற்றேறக்குறைய பாத்தீங்கன்னு சொன்னா 26 ஆண்டு காலம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த நர்சிங் துறையில வந்து ஒரு நீண்ட நெடிய பணி அனுபவம் வாய்ந்தவர். அந்த அடிப்படையில் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா அவர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் அவர் விருதை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அப்ப நம்ம தெரிந்து தகவல் என்னன்னு சொன்னா இன்டர்நேஷனல் நர்சஸ் டேயை முன்னிட்டு இந்தியாவில் நேஷனல் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட்ஸ் வழங்கப்படுகிறது. 1 லட்ச ரூபாய் பரிசு தொகை உள்ளடக்கியது. சென்ட்ரல் அதாவது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த விருதை வழங்குறாங்க. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவரால் விருது வழங்கி விருதாளர்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய நர்சிங் கல்லூரியினுடைய தற்போதைய முதல்வராக பணியாற்றக்கூடிய சங்கர் சண்முகம் அவர்கள் வந்து தன்னுடைய 26 ஆண்டு கால நர்சிங் அந்த பணிக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா விருது பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, இந்தியா முழுக்க சற்றேறக்குறைய இந்த ஆண்டு 15 நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பா செவிலியர் துறையில சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்களை சிறப்பு செய்வதற்காக ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டினுடைய பணவீக்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா கடந்த மாதத்தை விட இந்த அதாவது மார்ச் மாசத்தை விட ஏப்ரல் மாசம் வந்து அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சற்றேறக்குறைய 3.48% இருக்கிறது. கிராமப்புறங்கள்ல இன்னும் அதிகமாகவே காணப்படுகிறது. நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்லறை பணவீக்கம் 3.16%, கிராமப்புறத்துல 3.74% இருக்குது. ஏற்கனவே பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் கணக்கிடப்படக்கூடிய 4வது மாதத்திற்கான தரவு இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். பேஸ் இயர் வந்து 2024 மாத்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் கணக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கணக்கிடும் போது ஜனவரியில் 2.75%, பிப்ரவரியில் 3.21%, மார்ச்ல 3.40% இருந்த
சில்லறை பணவீக்கம் தற்பொழுது என்னவாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா 3.48% உயர்ந்திருக்கிறது. ஆனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சில்லறை பணவீக்கத்தை 4% கட்டுப்படுத்தணும் அப்படிதான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோடு ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இது 4% தான் இருக்குது. இருந்தாலும் மேற்காசிய போர் சூழல் மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில்லறை பணவீக்கம் அதிகரித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்ப தகவல் என்னன்னு சொன்னா 2024 ஆண்டு பேசிய ரக கொண்டு கணக்கிடப்பட்ட புதிய 4ஆம் மாத தரவுகளின் அடிப்படையில் அந்த 4ஆவது மாதத்திற்கான ஏப்ரல் மாதத்திற்கான சில்லறை பணவீக்கம் வெளியாக இருக்கிறது. சில்லறை பணவீக்கம் 3.48% இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கடந்த மார்ச் மாதத்தை விட உயர்ந்திருக்கிறது. இருந்தாலும் ரிசர்வ் வங்கி அவங்க 4% கட்டுப்படுத்தணும் தான் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கம்மியாகத்தான் இருக்குது. நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லறை பணவீக்கம் அதிகமாக இருக்குது. நகர்ப்புறங்களில் 3.16%, கிராமப்புறங்களில் 3.74% இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஜனவரியில் 2.75%, பிப்ரவரியில் 3.21%, மார்ச்ல 3.40%, தற்பொழுது ஏப்ரல்ல 3.48% உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை வந்து ஒரு சில முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நடப்பாண்டு காரி பருவத்திற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 2441 சாதாரண நெல்லுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னா சன்ன ரக நெல்லுக்கு இதை விட ஒரு 20 ரூபீஸ் கூட இருக்கும், 2461 இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அகமதாபாத் டு தோலேரா குஜராத்ல இருக்குது. இந்த 2 பகுதிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பகுதி அளவு அதிவேக இரட்டை ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறாங்க. அதற்கு வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதாவது இந்தியாவில் முழுக்க உள்நாடு தொழில்நுட்பத்தில் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு பகுதி அளவுக்கான ஒரு அதிவேகமான ரயில்வே சேவையாக இந்த சேவை இருக்கும். சற்றேறக்குறைய 220 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா என்னதான் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஸ்பீட் டெஸ்ட்லாம் நடந்தாலும் அதனுடைய சராசரி வேகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சற்றேறக்குறைய ஒரு 120 150 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படிங்கிற வேகத்துல தான் என்ன பண்ணப்படுகிறதுன்னு சொன்னா இயக்கப்படுகிறது. ஆனா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னா பெர் அவருக்கு வந்து சற்றேறக்குறைய 220 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். அப்படி போகும்போது இந்த இந்தியாவினுடைய முதலாவது முழுக்க உள்நாடு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட இந்திய ரயில்வேனுடைய முதல் பகுதியளவு அதிவேக ரயிலாக இது இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இதற்காக சற்றேறக்குறைய 20,667 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி இதை ரெண்டையும் எரிவாயுவாக மாற்றப்படுவதை அதிகரிப்பதற்கான திட்டம். சரிங்களா? ஏற்கனவே இந்த ப்ராசஸ் நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதை இன்னும் ஸ்பீடப் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா 37,500 கோடி மதிப்பிலான அந்த திட்டத்திற்கும் வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி இந்த ரெண்டையும் கேஸா மாத்துறதுக்கான ஒரு ஸ்கீம். சரிங்களா? அது ஏற்கனவே நடைமுறையில இருக்குது. திரும்ப அதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்டை உயர்த்தி இருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். அப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நடப்பு நிதியாண்டில் இருக்கக்கூடிய காரிஃப் பருவத்திற்கான நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டு 2441 சாதாரண நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. சன்ன ரக நெல்லுக்கு இதை விட ஒரு 20 ரூபா கூடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குஜராத்ல அகமதாபாத் தொலையரா இந்த 2 பகுதியை இணைக்கக்கூடிய வகையில் 220 கிலோமீட்டர் ஸ்பீடில் இயங்கக்கூடிய வகையில் முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இந்திய ரயில்வே சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னா பகுதி அளவு அதிவேகமாக இயக்கப்படக்கூடிய ரயில் சேவை தொடங்கப்பட இருக்கு. இதற்கு ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இதற்காக 20,667 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி இதை கேஸாக எரிவாயு மாற்றுவதற்கான திட்டத்தை மேலும் அதிகப்படுத்துவதற்காக 37,500 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கும் ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக அதிநவீன தற்போதைய காலத்திற்கு ஏற்ப என்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது குறித்து ஆய்வு நடத்துவதற்காக இந்திய உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒருவரான அரவிந்த் குமார் அவர்கள் தலைமையில் ஒரு டீம் ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னா அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இவங்க வந்து உள்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் பற்றாக்குறைகள் கண்டறிந்து அறிக்கையை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தேவைப்படக்கூடிய ஃபண்டை ஸ்டேட் கவர்மெண்ட்ல இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றங்கள் பெற்றுக்கொள்ளும். அதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா?
அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை அதிநவீன பயன்படுத்துவதற்காக, இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்காக, குறைகளை சரி செய்வதற்காக, நவீன காலத்திற்கு ஏற்றால் போல நீதிமன்றங்களை வடிவமைப்பதற்காக, அது குறித்த ஆய்வுகளை நடத்தி அது குறித்த அறிக்கைகளை பரிந்துரை செய்வதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருவரான அரவிந்த் குமார் தலைமையில ஒரு டீம் ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்திய உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திறன் வாய்ந்த சரக்கு போக்குவரத்து மற்றும் விநியோகம் குறித்த அறிக்கை 2025ஆம் ஆண்டுக்கான அறிக்கை. அதாவது மாநிலங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய அந்த இதை பேஸ் பண்ணி, அதாவது மாநிலங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய அந்த விநியோகம் சரக்கு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அந்த கொள்கைகள், அதுபோக உள்கட்டமைப்பு வசதிகள், சேவை விநியோகம் மற்றும் ஒழுங்குமுறை செயல்பாடுகள், இதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சகம் வந்து இந்த பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல கடலோர மாநிலங்களுக்கான பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருந்து விருது பெற்றிருக்கிறது. அதுபோக நிலத்தால் சூழப்பட்ட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம், வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் மிசோரமும், யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் தில்லியும் பாத்தீங்கன்னு சொன்னா முதலிடத்தை பிடித்து இந்திய அரசாங்கத்தினுடைய விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அதாவது சரக்கு போக்குவரத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்கள், அதற்கான அறிக்கையை ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கடலால் சூழப்பட்ட அந்த கடற்கரையோர மாநிலங்கள், சரிங்களா, கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம எடுத்துக்கணும் சொன்னா கடலோர மாநிலங்கள் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது. அடுத்து நிலத்தால் சூழப்பட்ட மாநிலம் ஒரு லிஸ்ட் போட்டா அதுல வந்து உத்தரப்பிரதேசம் முதலிடத்துல இருக்குது. வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்ல மிசோரம் முதலிடத்துல இருக்குது. யூனியன் பிரதேசங்கள் நம்ம தனி லிஸ்ட் போட்டோம்னா அது தில்லி முதலிடத்துல இருக்குது. இதற்கான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா 3 மிக முக்கியமான கோப்புகள்ல வந்து கையொப்பமிட்டாரு. அதாவது 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 200 யூனிட் மின்சாரம் இலவசம், அதற்கு மேல போச்சு சொன்னா 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா போதைப் பொருளை வந்து, அதாவது தமிழகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா தற்பொழுது பள்ளி கல்லூரி மாணாக்கர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். இதனால குற்றச்செயல்கள் அதிகரித்து இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பள்ளிகளையும் சரி கல்லூரிகளையும் சரி மாணாக்கர்கள் தங்களுக்கிடையே பல்வேறு தகராறுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல், கொலை வரைக்கும் போறதெல்லாம் நம்ம பத்திரிகைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிப்பதற்காக, கட்டுப்படுத்துவதற்காக புதிதாக பார்த்தீங்கன்னு சொன்னா முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் செயல்படக்கூடிய வகையில போதைப் பொருள் தடுப்பு படை என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து அதுக்கு மேல வந்து நடவடிக்கை எடுப்பதற்காக, இதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா மாநிலத்துல ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 65 காவல் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்குது. இந்த 65 காவல் நிலையங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 520 அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பணியாற்ற இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு ஆய்வாளர், 2 உதவி ஆய்வாளர், அது போக 5 காவலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இருப்பாங்க. அந்த அடிப்படையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா போதைப் பொருள் விற்பனை நடைபெறக்கூடிய தகவல்களை சேகரித்து அதை கண்காணிக்கிறது, அதை கட்டுப்படுத்த, தடுக்கிறது, போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களை பிடிக்கிறது, அவங்களுடைய சொத்துக்களை, அவங்க உறவினருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற முற்றிலுமாக போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு படை வந்து முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணையும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்ப நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிப்பதற்காக முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல சற்றேறக்குறைய 520 அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அடங்கிய ஒரு படை, போதைப் பொருள் தடுப்பு படை என்ன செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்காக தமிழகம் முழுக்க சற்றேறக்குறைய 65 காவல் நிலையங்கள் மாவட்டத்திற்கு ஒன்று, அது போக கூடுதலாக பல்வேறு பகுதிகளையும் என்ன செய்யப்பட்டு சொன்னா அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல 65 ஆய்வாளர், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு ஆய்வாளர், 2 உதவி ஆய்வாளர், 5 காவலர்கள் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமா 520 அதிகாரிகள் காவலர்கள் பணியாற்ற இருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க போதைப் பொருளை கண்காணிச்சு அதை முற்றிலும் ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய வகையில் இவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு வந்து மேலும் மேம்படுத்துவதற்காக, அதிகரிப்பதற்காக, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கண்டறிந்து அதை நீக்குவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து முதல்வருடைய நேரடி கண்காணிப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த குற்ற செயல்களை கண்காணிப்பதற்காக, சட்டவிரோதமான செயல்களை தடுப்பதற்காக, ஒருவேளை அந்த மாதிரியான குற்ற செயல்கள் நடந்துச்சுன்னு சொன்னா அது விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்காக, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை, சிறுமிகளை பாதுகாப்பாக மீட்டெடுத்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிவாரணங்களை வழங்கி அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா
அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். இதற்கான தலைமையகங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா டிஜிபி அலுவலகத்தில் இருக்கும் ஐஜி அந்தஸ்துல வந்து ஒரு அதிகாரி வந்து தலைமை ஏற்பாங்க. அதுபோக இதுல 36 காவலர்கள் செயல்படுவாங்க. முதல்வனுடைய நேரடி கண்காணிப்பில் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா இந்த படை செயல்படும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தமிழகத்துல சேலம் உட்பட ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த படை பிரிவு தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணுங்களா. அதாவது இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து சமீப காலங்களில் வந்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பா இரவு நேரங்களில் வந்து வெளியில போகக்கூடிய பெண்கள் வேலைக்காகவோ இல்லை இன்னும் பிற தங்களுடைய தேவைகளுக்காகவோ அவசர காலத்துல ஏதோ சிச்சுவேஷன்ல வெளியில போகக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பாலியல் சம்பந்தப்பட்ட துன்புறுத்தல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இத்தகைய சூழ்நிலையில பெண்களுக்கு எங்கெல்லாம் குற்ற செயல்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய பகுதிகள் இருக்குதோ அந்த இடத்துல கண்காணிப்பை இன்னும் அதிகப்படுத்தி பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா முதல்வருடைய நேரடி கண்காணிப்புல செயல்படக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா. இதுவும் முதலமைச்சர் முதல் நாள் கையொப்பமிட்ட கோப்புகள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா. அடுத்த நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னா குஜராத்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இந்த ஆண்டு நடைபெற்று வருகிறது. இல்ல மகளிருக்கான 53 கிலோ எடை பிரிவில் பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வரி யாதவ் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா வெண்கலம் கைப்பற்றிருக்காங்க. இவங்க ஸ்நாட்ச் பிரிவில் 88 கிலோ, கிளீன் அண்ட் ஜெர்க்ல 106 கிலோ, ஒட்டுமொத்தமாக 194 கிலோ தூக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா 3வது இடம் பிடித்து வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா. இப்போ நம்ம இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா சீனியர் ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகளிருக்கான 53 கிலோ எடை பிரிவுல ஞானேஸ்வரி யாதவ் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னா வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாங்க. இவங்க ஸ்நாட்ச் பிரிவில் 88 கிலோவும், கிளீன் அண்ட் ஜெர்க்ல 106 கிலோவும், ஒட்டுமொத்தமாக 194 கிலோ வெயிட் தூக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க இந்த சாதனை நிகழ்த்தி இருக்கிறாங்க. வெண்கல பதக்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபெஸ்ல கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தேங்க்யூ.